வான் சிறப்பு, மலையின் பெருமை, மிகப்பெரிய தத்துவ அம்சம் இதில் அடங்கியிருக்கிறது. எல்லாரும் தான் திருக்குறள் படிக்கலாம். வான் சிறப்பு, இந்த முன்னுரையை மட்டும் சொல்கிறேன், ஏன்னா விளக்கம் முழுசாக சொல்ல முடியாது. இந்த கடவுள் உலகத்தை படைச்சிருக்கலாம் சார், பிரபஞ்சத்தெல்லாம் படைச்சிருக்கலாம். படைச்சி என்ன புண்ணியம் கடவுள்? இதில் ஜீவராசிகள் வாழணும். ஜீவராசிகள் வாழ்ந்தால்தான் கடவுளை வணங்க முடியும். ஒரு புழு பூச்சி கூட வாழலை, மனிதனே வாழலை, வெறும் பிரபஞ்சங்களை கடவுள் படைச்சா போதுமா? இந்த பிரபஞ்சங்கள்ல மனுஷன் உயிர் வாழ்ந்து கடவுளை வணங்கி கர்ம வினைகளை போக்கி இறைவனடி சேர வேண்டும். அப்ப மனுஷன் உயிரோடு வாழணும்னா என்ன வேணும்? தண்ணி வேணும். இந்த தண்ணி எங்கேருந்து கிடைக்குது? அதுதான் பெரிய விஷயம். வான் சிறப்பு 2வது அதிகாரமே திருக்குறள்ல வான் சிறப்பு வச்சார். வள்ளுவருக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? மலையின் பெருமையை பாடுறதுக்கு அறம்பொருள் இன்பத்தை பாடுறவர் என்ன பெரிய மலையை பத்தி பேசுறாரு எல்லாரும் நினைக்கலாம். மிகப்பெரிய தத்துவம் இதில் அடங்கியிருக்கிறது. இந்த பிரபஞ்சங்கள் தோன்றியதுக்கு பிறகு எப்போ தோன்றினீங்களா கண்டுபிடிக்க முடியாத ஒன்னால. அனாதி காலத்திலே தமிழர்கள் பழைய சொற்களை போட்டுக்காணும். ஆதி என்றால் தொடக்கம், அனாதி என்றால் தொடக்கம் இல்லாத காலத்தில் நீ ஆராய்ச்சி பண்ணாத ஒன்னால கண்டுபிடிக்க முடியாது. பிரபஞ்சங்களை உருவாக்கிட்டாரு. போதுமா? பூமியில மலைகள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி பெரிய மலைகள். அந்த மலைகளில் கூர்மையாக இருக்கும் பெரிய மலைகள். இன்னைக்கு எல்லா மத கோயில்களும் கூர்மையாக தான் இருக்கும். ஏன் அப்படி வச்சாங்கன்னா பிரபஞ்சங்களின் சக்தியை இழுக்கக்கூடியது கூர்மை. மலைகள்லாம் கூர்மையாக இருக்கும். இந்த மலைகள் கூர்மையாக இருக்கும்போது பிரபஞ்சங்களோட சக்தி இறங்குது. மேகங்கள், இந்த மேகங்கள் வந்து மலையில் போதும்போது அதிலிருந்து தண்ணீர் கிடைக்குது. மலையிலே இருந்து தண்ணீர் வடிந்து பிறகு காடுகளாக மாறுகின்றன. முல்லை, குறிஞ்சின்னா மலை, பிறகு காடு. முல்லை, மருதம் வயல்வெளியாக வருது. நெய்தல், பாலை. நெய்தல் சமநிலை பிரதேசம், கடலில் செய்கிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் கடலில் செய்கிறது. பாலைவனம் ஒன்று இல்லை என்றார்கள் தமிழர்கள். நல்லா கேட்டுங்க. இந்த மலை இருந்தால்தான் உயிரினங்கள் வாழ முடியும். உயிரோடு ஒரு ஜீவராசி கூட உயிரோடு இருக்காது. நான் சொல்ல புரியுங்களா? இந்த ஜீவராசிகள் வாழ்வதற்காக மலையின் பெருமை. கடவுளை தோட்டினா கடவுளை போட்டுறதுக்கு மனுஷன் வேணும்ல. இந்த மனுஷன் உயிர் வாழ இது அவசியம், தண்ணீர் அவசியம். எனவே தான் வான் சிறப்பை 2வது அதிகாரமாக வச்சாரு. மிகப்பெரிய தத்துவங்கள்லாம் இதில் அடங்கியிருக்கு. நாளையிலிருந்து ஒரு வாரத்துக்கு வான் சிறப்பு குரல் விளக்கம் உங்களுக்கு.